வளர்சிமய பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியீர் வருகவே. மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இரண்டு கூறாக இந்த சபையினை பிரித்து ஒரு பகுதியிலே ஆண்களும் ஒரு பகுதியிலே பெண்களுமாக சமமாக அமருகின்ற ஒரு சபையாக இதனை ஆக்கியிருக்கின்றார்கள். அண்மையிலேதான் நான் ஒன்றை படித்தேன். விநாயக பெருமானிடம் போய் ஒருவர் கேட்டாராம், ஆண்பாதி பெண்பாதி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்ட சிவன் சக்தி பற்றி விநாயகரிடம் அவர் கேட்ட கேள்வி, ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் ஆகியிருக்கிறது சரிதான், ஆனால் சிவனுடைய மறுபாதியும் சக்தியினுடைய மறுபாதியும் எங்கே போயின என்று அவரை கேட்டார்களாம். அதற்கு விநாயக பெருமான் பதில் சொன்னாராம், சிவனுடைய மறுபாதி ஆண்களாகவும் சக்தியினுடைய மறுபாதிதான் பெண்களாகவும் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாராம். சக்தி சிவம் என்பது நம்முடைய தத்துவமாகும். ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் என்பதனை இறை வழிபாடு உணர்த்துவது இந்து மதம் ஒன்றிலேதான். மற்ற மதங்களிலே பெண் தெய்வங்கள் கிடையாது. அதுவும் ஆணோடு இணைந்து வாழுகின்ற பெண் தெய்வம் என்பதை எந்த மதமும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இந்துக்களை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் உலகத்தில் சரிசமம், சரிபாதி என்கின்ற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இது இந்துக்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. 4 சுவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தையும் இந்த 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இந்த இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக இருந்து ஒன்றாக இயங்குவோம் என்பதுதான் திருமணம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகும். திருமணம் என்பது செல்வமும் மனமும் இணைந்து நிற்கின்ற ஒன்றாகும். ஆண் என்பவன் காக்கின்ற சக்தி, பெண் என்பவள் காக்கப்படுகின்ற சக்தி. பெண்மை என்பது பலவீனமானது, ஆண்மை என்பது பலமானது. ஆண்மை அதனை காக்க வேண்டும் என்பதுதான் இந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். கற்பு நெறியிலே பெண்மை தன்னை காத்துக் கொள்வதும், பொருளாதாரத்தில் ஆண்மை பெண்ணை காக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். அதோடு ஆடவனுடைய உடல்நிலை எதிரியிடமிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதாக இருக்க வேண்டும். அதனாலேதான் அந்நாளிலே எல்லாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது வரலாற்று காலங்களில் அவன் எவ்வளவு படித்தான் என்கின்ற கேள்வி கேட்பதில்லை. பையன் எவ்வளவு படித்திருக்கிறான், எங்கே வேலை பார்க்கிறான் என்கின்ற கேள்விகளுக்கு அன்று இடமில்லை. பையன் ஒரு ஆண்மகனா என்பதுதான் முதற் கேள்வியாக இருக்கு. வீட்டுக்குள்ளே புகுந்து எதிரி ஒருவன் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து இழுத்தால் அந்த எதிரியை தானே துரத்தக்கூடிய வல்லமை ஆடவனுக்கு வேண்டுமே தவிர அவன் வெளியிலே ஓடி வந்து ஆம்பளை எல்லாம் ஓடியாங்க என்று சத்தம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது. அதனாலே ஆடவன் மனைவியை எதிரியிடமிருந்தும் பொருளாதார வறுமையிலே இருந்தும் காக்கக்கூடியவனாகவும், பெண் என்பவள் தன்னுடைய மானத்தை தானே காக்கக்கூடியவளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும். சிறை காக்கும் காப்பவன் செய்யும்
மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்றார்கள். ஆக சக்தி தத்துவம் சிவதத்துவமாக இல்லறம் சமைக்கப்பட்டு 4 குடும்பங்களுக்கு நடுவிலே ஒரு கோவில் உருவாக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில். மெல்மை வன்மை என்பது இந்து நாகரிகத்தோடு ஒட்டி ஊறிய தமிழ் மரபிலே தோன்றியதால் என்னை கூட ஒருவர் கேட்டார், இந்து நாகரிகம் இந்து மரபு என்று எழுதி அதிலேயே திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் என்று நீங்கள் எழுதுகிறீர்களே, இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றா? இரண்டும் ஒன்றுதான். அப்போது அதற்கு இந்து நாகரிகம் என்று பெயர் இல்லையே தவிர இரண்டும் ஒன்றாகவே தான் இயங்கி வந்திருக்கின்றன. வள்ளுவன் பாடல்களை பார்த்தால், 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று வருகிறது. 5 பொறிகளையும் அவித்தவனுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரன் என்று வஞ்ச புகழ்ச்சியாக அவன் கூறுகிறார். அவிக்காதவன் என்ன கதியாவான் என்பதற்கு இந்திரன் சான்று என்பது. இந்திரன் என்கின்ற பாத்திரம் இந்து மத கதைகளிலே, இதிகாசங்களிலே, புராணங்களிலே வருகின்ற பாத்திரமாகும். அந்த பாத்திரம் திருக்குறளிலே ஒரு குறளாக வரும்போது இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றாகவே இயங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. ஆகவே மொழிக்கூறு கூட இதை வைத்தேதான் படைக்கப்பட்டது. பெண் என்பவள் மென்மையான இனம், ஆடவன் என்பவன் வலிமையான இனம் என்பதாலேதான் தமிழ் மொழியிலே கூட வல்லினம் மெல்லினம் என்று எழுத்தை பிரித்தார்கள். கையட தபர என்றால் வல்லினம், எங்கன நமன என்றால் மெல்லினம் என்று. பெண் மெல்லிய இனம், ஆடவன் வன்மையான இனம் என்று. இந்த 2க்கும் நடுவிலே ஒரு இனம் உண்டு, இடை இனம் என்று. அது ஆண் மாதிரி தோன்றுகிற பெண்ணும் பெண் மாதிரி தோன்றுகிற ஆணும் இடையினம் ஆகும். ஆண்மை இல்லாத ஆணும் பெண்மை இல்லாத பெண்ணும்